So hello guys, இன்னைக்கு இந்த வீடியோல யூனரி ஆபரேட்டர் பத்தி பார்க்கலாம். யூனரி ஆபரேட்டர்ங்கிறது ஆட் பண்ணவும் சப்ட்ராக்ட் பண்ணவும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த யூனரி ஆபரேட்டர்ங்கிறது ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. இப்போ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது சொல்லப்படுறது 2 ப்ளஸ் போடுறது. இதுக்கான மீனிங் வந்துட்டு வேரியபிளோட வேல்யூவில் ஒன்று ஆட் பண்ணிடும். கூட சேம் அப்படின்னா a+1ங்கிறது சேம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா a++ இல்லைனா ++a. இதுவே டிக்ரிமெண்ட்டுங்கிறது 2 மைனஸ் போடுறது. இது வந்துட்டு ஒரு வேரியபிளில் இருக்கிற வேல்யூலேருந்து 1 மைனஸ் பண்ணும். இது வந்துட்டு எது கூட சேம் அப்படின்னா a-1. இப்போது இந்த யூனிட் ஆப்ரேட்டர் 2ஆக பிரிக்கலாம், ப்ரீ போஸ்ட். இப்போ இதில் ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அதை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுங்கிறது இப்போ என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது, x = 5ன்னு, y = ++x. எக்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டே 5லேருந்து ஒன்று ஆட் பண்ணி 6ன்னு மாற்றிட்டு அதை ஒயில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ y becomes 6, ஏன்னா இங்கே மாற்றுறதுனால 6 ஆகிடுது எக்ஸு, அப்புறம் y அதுக்கான வேல்யூ 6ன்னு வந்துடும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு இங்கே ++ கொடுக்கறதுனால என்னத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணணும்னு கம்பைலர் வெயிட் பண்ணி எக்ஸுன்னு இருக்கிறதுனால எக்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஆட் பண்ணி எக்ஸை 6ன்னு மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் ஸ்டோர் பண்ணும். எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது இந்த மாதிரி வேரியபிள் ஆப்ரேட்டர்னால் இருக்கிறது தான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ ரெண்டுமே 6 ஆகிடுச்சு. எதுலனா ப்ரீயில். இதுவே ப்ரீ டிக்ரிமெண்ட்டில் ரெண்டுமே மைனஸ் ஆகிடும். இதே போஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த வேரியபிள் நேமுக்கு அப்புறமா தான் வரப்போகுது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எக்ஸுன்னு இருக்கிறதுனால இந்த ஒய்க்கான வேல்யூ எக்ஸுன்னு அசைன் ஆகிடும். ஸோ எக்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 5 இருக்குது, அப்போ ஒய் பிகம்ஸ் 5. அதுக்கப்புறமா தான் ப்ளஸ் பண்ணணுமான்னு பார்த்து அது 5++. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் மாற்றிடும், ஒய் ஆல்ரெடி பண்ணியாச்சுன்னு விட்டுரும். இதே தான் போஸ்ட் டிக்ரிமெண்ட்டுக்கும் மைனஸ் இருக்கிறது. ஸோ எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கும் 5ன்னு. ஸோ ஒய் பிகம்ஸ் 5 அண்ட் எக்ஸ் பிகம்ஸ் அதுக்கப்புறமா தான் ஒன்று மைனஸ் பண்ணனால 4. ஸோ இதுவே நம்ம ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இதில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், x++ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்துட்டு போஸ்ட்டு இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துருக்கேன், சாதாரண ஒரு அரித்மெட்டிக் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ப்ளஸ், அப்புறம் வந்துட்டு அதே போஸ்ட் இன்க்ரிமெண்ட் எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எவாலுவேட் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் நம்ம கோட் பண்ணி எவாலுவேட் பண்ணலாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே நம்ம கோடாக பார்த்துடலாம். எக்ஸுன்னு ஒரு ஷார்ட் வேரியபிள் வச்சுருக்கேன். இதுக்கான வேல்யூ வந்துட்டு ஒரு 1ன்னு வச்சுக்கிறேன். ஷார்ட் பின்னு வச்சுக்கிறேன். இதுக்கான வேல்யூ x ++++++ x stdcout b பிரிண்ட் பண்ணின்னு சொல்லிடுறேன். இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன வரும் கெஸ் பண்ணுங்கள். நான் ரன் பண்ணுறதுக்குள்ளார என்ன வரும்னா இப்போ பிங்கிற வேரியபிளுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் பாஸ் ஆகுது. அதுதான் இது. இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னா போஸ்ட் இன்க்ரிமெண்டிங் ஆஃப் எக்ஸ். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கும், பியில் 1ன்னு ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கும்னா ஓகே இன்க்ரிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்து அது வந்துட்டு 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி 2ன்னு கொண்டு வந்துடும். இப்போது அது கூட இப்போ ஆல்ரெடி எக்ஸோட வேல்யூ 2, அது கூட ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்துட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஸோ இங்கே ஆல்ரெடி 2, அது கூட 1 சேர்த்தா 3. ஸோ இப்போ இந்த 2 சேர்த்து ஆட் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸோ அவுட்புட் 4ன்னு தான் வரும். இதோ பாருங்கள் 4ன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் யூனரி ஆப்ரேட்டர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.